வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம் சார். தமிழ்நாட்டினுடைய சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்கிறாரு. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகுவது நீட் தேர்வு பிரச்சனைக்கான தீர்வு அல்ல. தர்மேந்திர பிரதான் பதவி விலகினாலும் நீட் தேர்வு தொடருமே அப்படின்னு அவர் பேட்டி கொடுத்துருக்கார். ஸோ பொலிட்டிக்கல் அக்கௌண்டபிலிட்டிங்கிற ஆங்கிள் இருந்து கேட்கப்பட்ட விஷயத்திற்கு தாவேக்காவினுடைய ஸ்டாண்டாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கா. இன்னொரு விஷயம், இங்கே மாணவர்கள் போராட்டத்துக்கு வராங்கன்னா அவங்கள அப்புறப்படுத்துகிற விதமுமே சர்ச்சையாயிருக்கு. இது ஏதோ ஒரு வகையில் அவங்களோட ஒரு பாயிண்ட்ல அது வரும் அரசாங்கமாக ஸ்டேட்டாக மட்டும் கொள்ளையிடாங்கிறாங்களா, இல்லை பார்வையே மாறுபட்டதாக இருக்கா? எப்படி பார்க்குறீங்க சார்? முகமுடி கிழிய தொடங்கி இருக்கிறது. தாவேக்காவின் முகமுடி கிழிய தொடங்கி இருக்கிறது, அவ்வளவுதான். தர்மேந்திர பிரதான் ராஜினாமாவால் பிரச்சனை தீராது என்று நிர்மல்குமார் சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். அதையும் இங்கு மாணவர் போராட்டத்தை அவர்கள் அடித்து உதைத்து கலைப்பதையும் நீங்கள் பொருத்தி பார்க்க வேண்டும். நீட் வேண்டாம் என்பது தமிழ்நாட்டோட ஸ்டாண்டு. ஆனால் போராடக்கூடிய மாணவர்கள் ஏக இந்தியாவோட ஸ்டாண்டு நீட் வேண்டாம் என்பது அல்ல. அது முறையான நீட் வேண்டும் என்பதுதான். நம்ம ஸ்டாண்டு பேன் நீட். டெல்லியில் போராடுறவங்களோட ஸ்டாண்டு ஃபேர் நீட். இதுதான் நம்ம முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயம். பொலிட்டிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி, பொலிட்டிக்கல் அக்கௌண்டபிலிட்டி தான் வேணும்னு நம்ம கேட்குறோம். தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணாலும் பண்ணாட்டி நீட்டு தொடருமே என்பது விஷமத்தனமான பதில். பிரச்சனையை நிர்மல்குமார் திசை திருப்புகிறார். இவர்கள் மறைமுகமாக பாஜகவை ஆதரிக்கிறார்கள் என்ற ஐயப்பாடு மேலும் இன்று வலுப்பெறுகிறது. தெளிவாக அமைச்சர் நிர்மல்குமார் தர்மேந்திர பிரதானுக்கு முட்டு கொடுக்கிறார். இது பிஜேபியோட ஸ்டாண்ட். இது வெறும் நீட்டுக்கான போராட்டம் அல்ல. நீட்டு நீக்கணுன்றது முதல்ல கோரிக்கை கிடையாது. ஃபேர் நீட்டு வேணும். முறையாக தேர்வுகள் நடத்துகிறோம், வினாத்தாள்கள் கசியக்கூடாதுன்றது தான் நோக்கம். இது வெறும் நீட்டுக்கு மட்டும் இல்லை. போட்டித் தேர்வுகள், வேலை வாய்ப்புகள் மற்றும் கல்வியில் 89 தேர்வுகளில் கடந்த 12 ஆண்டுகளில் மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு பேப்பர் லீக்ஸ் நடந்திருக்கு. அதுக்கு அதை கண்டித்து நடக்கிற போராட்டம். ரெண்டாவது இது வெறும் பேப்பர் லீக்ஸுக்கு எதிரான போராட்டம் மட்டுமல்ல. மோடி அரசின் மீது கடும் கோபத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சமூகத்தின் பிரிவினர்கள், ஏதோ ஒரு ரூபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள், விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், அவங்க எல்லாரும் ஒன்று சேரக்கூடிய புள்ளியாகத்தான் இது மாறி இருக்குது. இதைத்தான் பிஜேபியுடைய டாக்டர் முரளி மனோகர் ஜோஷி மற்றும் பிஜேபியில் உள்ள அனுபவம் வாய்ந்த தலைவர்களே இது நீட்டுக்கு எதிரான போராட்டம் மட்டுமல்ல, இது அரசுக்கு எதிரான போராட்டம். இந்த அரசால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்னைக்கு அவுட்லெட்டே இல்லை. சேஃப்டி வால்வ்ஸ் எல்லாமே ப்ரெஷர் வால்வ்ஸ் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிருக்குது. அதனால் இதை நம்ம சீரியஸாக எடுத்துக்கணும்னு பிஜேபிக்கு உள்ளேயே ஒரு செக்ஷன் இன்னைக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் சட்ட அமைச்சர் நிர்மல்குமார் தர்மேந்திர பிரதான் ராஜினாமாவால் பிரச்சனை தீரப்போவதில்லை, ஏன்னால் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செஞ்சாலும் நீட்டு தொடரும் என்கிறார். நீட்டு வேண்டாம் என்று அவர்கள் போராடவில்லை. பொலிட்டிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி. இன்னைக்கு 47 பேரை நீ என்டிஏலேருந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்னு தகவல் வருது. எஜுகேஷன் செக்ரட்டரி எதுக்கு மாற்றின? இப்போ பொலிட்டிக்கல் அக்கௌண்டபிலிட்டி என்ன? தர்மேந்திர பிரதானுக்கு நிர்மல்குமார் முட்டு கொடுக்கிறார், தாவேகா முட்டு கொடுக்கிறது, ஜோசப் விஜய் அரசு முட்டு கொடுக்கிறது. இவர்கள் பிஜேபியோடு இணக்கமாக போகிறார்கள். இவர்கள் பிஜேபியை எதிர்க்க மாட்டார்கள். அந்த துணிச்சல் இவர்களுக்கு இல்லை என்பதற்கு இதை விட வேறு சாட்சியம் தேவையில்லை. ஓவர் த போர்டு போய் ரெசிக்னேஷன் ஒரு சொல்யூஷன் இல்லைன்னு அதை இந்த நேரத்தில் அதை சொல்றதோட அர்த்தம் பிஜேபிக்கு முட்டு கொடுக்கறதுங்க. பிஜேபிக்கு முட்டு கொடுக்குற வேலையை தாவேகா அரசு செய்கிறது. இப்பொழுதுதான் இவர்களுடைய உண்மையான முகம் தெரிய ஆரம்பித்திருக்கிறது. கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு சொன்னதெல்லாம் சும்மா கதை. நீங்கள் பிஜேபியை எதிர்க்கிற துணிச்சல் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் பிஜேபி அரசு கோபித்துக் கொள்ளுமோ என்று அஞ்சுகிறீர்கள். அரசு ரீதியான உறவு வேற, அரசியல் ரீதியான உறவு வேறன்னா முதலமைச்சர் ஜோசப் விஜய் சொன்னது கதை. நடைமுறையில் அரசியல் ரீதியிலான உறவு என்பது அரசு ரீதியான உறவாகவும் தான் ஒரு விதத்தில் பார்க்கப்படும். ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் கோஆர்டினேஷனை யாருமே கொஸ்டின் பண்ணல. அது எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே பதவியில் இருக்க முடியாது. அது வேறு விஷயம். அந்த அளவு ஒன்றும் நாம் விவரம் அறியாதவர்கள் அல்ல. கொள்கை முடிவு எடுக்கும்பொழுது நீங்கள் எப்படி இதை ஏற்றுக்க முடியும்? இன்னைக்கு இப்போ புரியுதில்லை எதுக்காக ப்ரொட்டஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கிறாங்க, வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தர்மேந்திர பிரதான் ராஜினாமாவால் பிரச்சனை தீரப்போது இல்லைன்னு நிர்மல்குமார் சொல்கிறாருன்னா தாவேகா பிஜேபியோட இன்னொரு பிரிவு, அவ்வளோதான். இல்லை, ஒரு கேள்வி என்ன வரும்னா, இவங்க ஒரு சைடு தாவேகா கடந்த காலத்தில் கஸ்டோடியல் டெத்துக்கு அன்றைய முதலமைச்சராக இருந்த உள்துறை பொறுப்பு அமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செஞ்சுட்டு போகலாம்ங்கிறது இன்றைய அமைச்சர்கள் பேசியது தானே. ஆமா, அன்னைக்கு பொலிட்டிக்கல் அக்கௌண்டபிலிட்டி, ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்தால் கஸ்டோடியல் டெத்தே நின்றுமான்னு ஒருவேளை கேட்டிருந்தா அது எவ்வளவு உருவாக்கி. ஆமா, இது என்ன ஸ்டாண்டு? தர்மேந்திர பிரதான் ராஜினாமான்றது பொலிட்டிக்கல் அக்கௌண்டபிலிட்டி சம்பந்தப்பட்டது.
பொலிட்டிக்கல் அக்கௌண்டபிலிட்டி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அது பிரச்சனையை தீக்காது. நீட்டு தொடரும்னா நீட்டு வேணுமா வேணாமான்றது அல்ல. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நம்ம கேட்குறது பேன் நீட். டெல்லியில் ப்ரொட்டஸ்டர்ஸ் கேட்பது ஜந்தர் மந்தரில் இருக்குது ஃபேர் நீட். இது தெரியாமல் ஒன்று நிர்மல்குமார் பேசலை. அப்போ இன்னைக்கு போய் இன்னைக்கு மோடி அரசு ஒரு இக்கட்டான நெருக்கடியில் இருக்கும்போது தர்மேந்திர பிரதான் ராஜினாமாவால் பிரச்சனை தீரப்போவதில்லை என்று சொல்லுவது மோடிக்கு முட்டு கொடுக்குற வேலை. மோடி கொடுக்குற மெசேஜ் தாவேகா விஜய் அரசு, லுக் வி ஆர் நாட் யுவர் எனிமி, நாங்கள் இங்கே எதுவும் உங்களுக்கு எதிராக போராட்டங்கள் வராமல் நம்ம பார்த்துக்கிறோம். இல்லாட்டி எதுக்கு நேற்று சிபிஎம் அமைதியாக அவங்க போராட்டக்காரர்களை விழுப்புரத்தில் எதுக்கு அப்புறப்படுத்தினாங்க? அவங்க மாநில செயலாளர் தெருவில் உட்காந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாருங்க. அசிங்கமாக இல்லை. அவங்க ஆதரவு தான் உங்கள் கவர்மெண்ட் நிற்குது. 2 லெஃப்ட்டும் ஆதரவு வாங்குனாங்கன்னா உங்கள் கவர்மெண்ட் பிரச்சனையில் மாட்டும். அப்போ அதை பற்றி கூட எங்களுக்கு கவலை இல்லைன்னா வேற எங்கேயோ நீங்கள் மெஜாரிட்டிக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்க, அவ்வளோதான். ஆகவே இது நிர்மல்குமாரோட இன்றைய ஸ்டேட்மெண்ட் தெளிவாக அவங்களுடைய முகத்தை காட்டிவிட்டது. நீண்ட நாட்கள் ஒரு மனிதன் நடிக்க முடியாது. அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸில். போராட்டத்துக்கு வரக்கூடிய மாணவர்களை யாராவது பின்னாடி இருந்து இன்ஸ்டிகேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற வகையில் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரு. இப்போ மாணவர் அமைப்புகள் அவங்க வராங்கன்னா பின்னாடி இருந்து தூண்டி விடுகிறார்கள்ங்கிறது இது ஆல்ரெடி டெல்லியில் கேட்கக்கூடிய அந்த குரலினுடைய நீட்சியால் நம்ம அப்படி தான் பார்க்கணும். முதல்ல தூண்டினா என்ன தப்பு? அதுதான் ஒரு அரசியல் கட்சியோட வேலையை. அறவழி போராட்டங்களின் மூலம் தூண்டுவது தவறே கிடையாது. கட்சியோட வேலையே அதுதான். தூண்டுறான். நீ தூண்டல, பிஜேபி தூண்டலை. 30 வருஷமாக ராம ஜென்மபூமி பிரச்சனையில் தூண்டலை. எத்தனை 1000 பேர் செத்தான், ரத்தாறு வெள்ளமாக ஓடிச்சில்ல. மிகுந்த மண்டை ஓடிகளின் மீது தான் இன்றைக்கு உங்களுடைய ஆட்சியை அமர்ந்து இருக்கிறது. எவ்வளோ பேர் செத்து போனான் நாடு பூரா. தூண்டி தானே, உசுப்பி விட்டு தானே செஞ்சீங்க. அதை அண்ணா ஹசாரே மூமெண்ட் யார் உசுப்புனா? ஆர்எஸ்எஸ் தானே உசுப்புச்சு. ஆகவே இது ரொம்ப அறத பழசலான வாதம். இது பிஜேபி லாங்குவேஜை டிவிக்கே பேச ஆரம்பிச்சிருக்கு. விவசாயிகள் அங்கங்கே போராட்டம் எடுத்துகிறார்கள் போது அதுவும் யார் இந்த அரசுக்கு எதிராக போராடினாலும் தூண்டி விட்டான்றது அறத பழசலான வாதம். ஆட்சியாளர்கள், மக்களை கொள்ளையடிக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பேசக்கூடிய வார்த்தை இது. இவர்கள் நன்றாக மக்கள் மன்றத்தில் தாவேக அரசு இன்று அம்பலப்பட்டு கொண்டிருக்கிறார். தொழிலாளர்கள், மாணவர்கள், விவசாயிகள், இளைஞர்கள் இப்படியான போராட்டங்களை இவங்க ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது அது ரொம்ப சிக்கலுக்குரியதாக இருக்கிறது. இப்படியே தொடர்ந்தால் நாங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய சூழலுக்கு போக வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு இந்த அரசு எங்களை நகர்த்துகிறதுன்னு திரு பே. சண்முகம் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பாக பெரம்பலூரில் அவர் கொடுத்து தினமலரில் செய்தியாகவும் எடுத்திருந்தாங்க, பைட்டாக கொடுத்துருந்தது. இவங்களுக்கு இப்போ அப்படி ஒரு நெருக்கடி இருக்கா சார்? ஏன்னா இவங்க எல்லாம் ஏறத்தாழ மோடி அவர்கள் 2017க்கு பிறகு நம்ம கட் ஆஃப் டேட் வச்சாலும் ஆன்டி பிஜேபிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்று வந்துட்டாங்க. அதுக்கு நேர்மாறாக ஒரு கிளாரிங் எஃபெக்ட், ஒரு பொசிஷனை தாவேக்கா எடுக்கும்போது அது ரொம்ப சிக்கலாதா தொடர்ந்து இங்கே தொடர்வதற்கு? ஆமாம், நேச்சுரலி அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் தாவேக்கா அரசுக்கு 2 இடதுசாரிகளும் கொடுக்கக்கூடிய ஆதரவு என்பது ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் அன்டெனபிளாக மாறும். சரியான வார்த்தை அன்டெனபிள்றது சாத்தியக்கூறு இல்லாதது, தொடர முடியாதது, நியாயப்படுத்த முடியாதது, முட்டு கொடுக்க முடியாதது, வியாக்கியானமே செய்ய முடியாதது. மோடி அரசை ஆதரித்து நிர்வாக ரீதி என்று பசப்ப முடியாது. தாவேகா கொள்கை சம்பந்தப்பட்டது. தர்மேந்திர பிரதான் ராஜினாமா என்பது நிர்வாக ரீதியான விஷயம் கிடையாது. இன்னைக்கு இந்த பிரஸ் மீட்ல இதை சொல்றதுன்றது ஜோசப் விஜய் தன் நிலைப்பாட்டை மோடி அரசுக்கு தெளிவுபடுத்துகிறார். நாடு முழுவதும் இன்றைக்கு மாணவர்கள் போராட்டத்தில் குதித்திருக்கிறார்கள். அந்த பெற்றோர்கள் 22 லட்சம் மாணவர்கள் நீட்டை சர்வசாதாரணமாக எக்ஸாமினேஷன் கேன்சல்டுன்னு நீங்கள் சொன்னீங்க. 3 தடவை நடந்தது 5 வருஷத்தில். எத்தனை லட்சம் குடும்பம் தெருவில் நிற்குது? செலவு பண்ணி எவ்வளோ பேரால் படிக்க முடியும்? 10 லட்சம் 20 லட்சம். இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கும் பொழுது பிஜேபியோட பாரம்பரிய வாக்கு வங்கி 3 தேர்தலாக 4 தேர்தலாக மோடிக்கே ஓட்டு போட்டேன்னு சொல்கிறவங்க இனி ஒருபோதும் ஓட்டு போட மாட்டேன், மக்களையும் ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லுவேன்னு சராசரி நடுத்தர வர்க்கத்தை பெண்மணி சொல்லுகிறார். எவ்வளவு தூரம் அவர் வயிறு எரிந்திருந்தால், அவருடைய குழந்தை படிப்பு பாதிக்கப்பட்டிருந்தால், வாய்ப்பு இழக்கப்பட்டிருந்தால் அந்த அம்மையார் அப்படி சொல்லுவார். அவங்க பாரம்பரிய பிஜேபி வாக்கு வங்கி. அவங்களே இன்னைக்கு ஞான உதயம் பெற்று வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த பக்கம் நிர்மல்குமார் தர்மேந்திர பிரதான் ராஜினாமாவால் பிரச்சனை தீரப்போவதில்லை என்பது தெளிவான மெசேஜ். ரொம்ப தெளிவாக நாங்கள் உங்களுக்கு எதிரி அல்ல மோடி சாப்னு அவங்க சொல்கிறாங்க. ஐ திங்க் இது நான் என்ன நினைக்கிறேன்னா, 2 இடதுசாரிகள் குறிப்பாக விசிகேவை பற்றி எனக்கு தெரியாது, அவங்க பொசிஷன் இந்த அரசை ஆதரிப்பது என்பது அன்டெனபிள் தான். ஏன்னா அவங்க கேடர் கேட்பாங்க.
ஜீவாதார கொள்கை ஆன்டி பிஜேபி. 1000 பிரச்சனை இருந்தாலும் திமுகவோட ஏன் சேர்ந்து இருந்தாங்க? ஏன்னா அவங்க பிஜேபி எதிர்ப்பில் உறுதியாக இருந்தாங்க, சேர்ந்து இருந்தாங்க. இன்னைக்கு எடுத்த எடுப்பிலேயே 100 நாள் முடியல, முகமுடி கீழ்ச்சி தொங்குது தாவேக அரசுக்கு. கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பிரச்சனை தீர்க்காதுன்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஒரு ஐச்சாட்டி. ஆகவே இவர்கள் நிச்சயமாக வந்து இடதுசாரிகளுடைய விஜய் அரசுக்கான ஆதரவு மிகுந்த நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்குது. அவங்க கேடரை கன்வின்ஸ் பண்ண முடியாதவங்க. எதுக்காக இந்த கவர்மெண்ட் ஆதரிக்கணும் அதை சொல்லுங்க. அது குறிப்பாக போராடுவது அவர்களுடைய இளைஞர் மற்றும் மாணவர். அதாவது விஜய் வரலன்னா மோடி, விஜய் வரலன்னா பிஜேபி உள்ள வந்துடும். நீங்க விஜய பிஜேபியா மாறும்போது கவர்னர் மூலமா வெரி குட், விஜய பிஜேபியா மாறும்போது பிஜேபி தான் உள்ள வந்துச்சு. அப்ப எதுக்கு பிஜேபி கவர்மெண்ட் நீ ஆதரிக்கிற? இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இவங்க விளக்கம் கேட்கணும். தர்மேந்திர பிரதான் ராஜினாமாவில் பிரச்சனை தீராது என்பதா என்றால் நீங்க பிஜேபியா மாறிட்டு இருக்கீங்க. இது வந்து இவர்களுடைய ஆதரவு மேபி ஆல்டர்னேட்டிவ் பார்த்துட்டாங்களா என்னமோ பிஜேபி. இவங்க தாவேக்கா பாமக 4 எம்எல்ஏ ரெடியாக இருக்காங்க. இந்த 4 பேர் வெளியில் போனாங்கன்னா அந்த 4 பேர் உள்ளே வந்துடுவாங்க. ஆகவே இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் அ வெரி சீரியஸ் ஸ்டேட்மெண்ட். பாஜகவுடைய அந்த வலைக்குள், பாச வலைக்குள் புரிதலுக்காக சொல்லுகிறேன், அதற்குள் தமிழ்நாட்டை தாவேக அரசு உந்தி தள்ளி கொண்டிருக்கிறது. இதுக்கு மேலே வந்து இவங்க வந்து அதாவது வந்து இதற்கான ஒரு ஆதரவு வாபஸ் வாங்கணும் வாங்கக்கூடாதுலாம் நான் சொல்ல மாட்டேன். நம்ம வேலையும் கிடையாது. நீ வாங்கு, வாங்காமல் போ. உங்கள் ஆங்கிள்லேருந்து பார்த்தீங்கன்னா இது அன்டெனபிளாக மாறுது. இந்த அரசுக்கான வாபஸ் வாங்குறது வாங்காதது அவங்க முடிவு. இந்த அரசுக்கான விஜய் அரசுக்கான ஆதரவை நீங்கள் தொடர்வது என்பது ஒரு கட்டத்தில் அன்டெனபிள், தாங்க முடியாததாக மாறும். ஏன்னா உங்களுடைய ஜீவாதார கொள்கைகளுக்கு எதிராக அவர் தெளிவாக நடைபோட ஆரம்பித்து விட்டார். இது வெறும் கட்சியா மட்டும் என்ற அரசு எந்திரம் அவர் கையில் இருப்பதால அந்த ஆயுதத்தை அவர் கையில் வச்சிருக்காரு. அப்போ எப்படி அந்த அரசை நீ ஆதரிக்க முடியும்? ஒரு சாத்விக முறையில் நடக்கிற போராட்டத்தை வெறும் கோஷங்களை மட்டும் எழுப்பி, அதுவும் வந்து இப்போ கம்யூனிஸ்டுகள் நடத்தக்கூடிய போராட்டங்கள் கோஷங்களில் வந்து ஒரு திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பிஜேபி மாதிரி தனி மனித வக்ரம், வன்முறையெல்லாம் இருக்காது. முழுக்க முழுக்க கொள்கை சார்ந்ததாகவும் கட்டுக்கோப்பாகவும் இருக்கும். அதை கூட நான் அனுமதிக்க மாட்டேன்னு ஒரு அரசு சொல்லுது, ஒரு போலீஸ் சொல்லுது. அதுக்கு நியாயப்படுத்தி அடுத்த நாள் வந்து அவர் மந்திரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஜந்தர் மந்தர் பக்கமே நீ போகக்கூடாதுன்னு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிற அளவுக்கு தைரியம் வருது வைஸ் சான்சலர்ஸுக்கு. அதுக்கு இணையானது தான் இங்கே தமிழ்நாட்டில் விஜய் அரசு செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள். அவங்க எஸ்எஃப்ஐ டிஒய்எஃப்ஐ சேர்ந்தவர்கள் மாணவ தலைவர்களை கல்லூரிக்குள்ளேயே போயிட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க, கிளாஸ் ரூமில் இருக்கணும். எப்படி நீ தொட முடியும்? நான் கேட்குறேன். வெளியில் வந்து போராடுறவனை அப்புறப்படுத்தினா கூட ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட். வகுப்பறைக்குள்ளே போய் அவன் திட்டம் தீட்டான். என்ன திட்டம் தீட்டினான்? ஆகவே இது இடதுசாரிகள் இதை சீரியஸாக தான் எடுத்துக்கணும் எனக்கு தெரிஞ்சு. இதுக்கு பிறகு நீங்கள் வந்து கோவளத்தில் 15 நாள் 20 நாளைக்கு முன்னால் மீட்டிங் போட்டு கோஆர்டினேஷன் கமிட்டி, குறைந்தபட்ச செயல், அதுக்கெல்லாம் என்னங்க அர்த்தம்? இனிமேல் விஜய் அரசோடு சேர்ந்து நீங்கள் குறைந்தபட்ச செயல் திட்டம், கோஆர்டினேட்டரு, காமன் மினிமம் ப்ரோக்ராமு, கூட்டணிக்கான பெயர், இதுக்கெல்லாம் எந்த அர்த்தமும் கிடையாது. ஆன் பாலிசிஸ்ல வெவ்வேறுனா வந்து கோர் இஷ்யூஸ்ல டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் ஸ்டாண்ட் இருக்கும்போது தர்மேந்திர பிரதான் ராஜினாமா என்பது வந்து டெஸ்டிங் கிரவுண்டு. அதில் வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் ஸ்டாண்ட்ஸ் இருக்குன்னா இந்த அரசை வந்து வேணா நீங்கள் வந்து ஏதோ நிர்பந்தத்தால் ஆதரிக்கலாம், புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இந்த அரசோட அடுத்த ஸ்டேஜில் போய் கூட்டணி, குறைந்தபட்ச செயல் திட்டன்றதெல்லாம் ஏமாற்று வேலை. உங்கள் வாக்கு உங்களை நிரந்தரமாக இழப்பீர்கள். ஏன்னா கடந்த ஆட்சி காலத்தில் அது ரியாலிட்டியாகவும் பார்க்கப்பட்டது அந்த ஒரு அசஸ்மெண்ட்டு. இவங்க தோழமை சுட்டலுங்கிற பேரில் பலதை ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணாமல் விட்டதுனால எதுவும் மாறலை. டிஎம்கே கூட ட்ராவல் பண்ணி இவங்க கோர் ஓட் பேங்கை இவங்களுக்கு எதிராக திரும்பின மாதிரி இப்போ விஜய் கூட அப்படியே போனால் மீதம் இருப்பதும் சிக்கலாகிடும், அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகும் வாய்ப்பு இருக்குங்கிறத தாண்டி பொது சமூகத்தினுடைய கோபத்தையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும். தாவேகாவுக்கு எதிராக பப்ளிக் சென்டிமெண்ட் போகுதுன்னா அதுக்கு விலையை கூட இருந்ததற்காக இவங்களும் கொடுக்க வேண்டி வருங்கிற ஒரு நெருக்கடி நிர்பந்தமும் வரும். இப்போ ஆன்டி பிஜேபி ரெட்டோரிக் அது ஒரு சைடு, 2029 தேர்தல் வரைக்குமே இவர் அது ஜனவரியில் தான் பேசலாங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் போயிட்டுருக்கு. இப்போ இதை இந்தியா பிளாக்காக இருக்கிறவங்க எப்படி பார்ப்பாங்க? ஏன்னா அங்கே பிரதான் ரெசிக்னேஷனுக்கு தான் திரும்ப திரும்ப ப்ரொட்டஸ்ட்டு, பிரதமர் வீடு அலுவலகம்னு போது காங்கிரஸ் இங்கே பார்த்தா நாங்கள் ராஜ்பவனை முற்றுகையிடுறோன்னு போய் போலீஸ் டிடைன்மெண்ட்டில் அப்புறப்படுத்தி வேறு சைடு அவங்கள கைது கொண்டு போய் விட்டதை பார்க்க முடியுது. காங்கிரஸ் இங்கே எதுவும் ஸ்டாண்ட் எடுக்குமா, இல்லை கேபினெட்டுக்குள்ள பதவி வேணும் காங்கிரஸுக்கு? அதனால விஜயோட இந்த ஸ்டாண்டை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. பதவி வேணும். 59 வருஷம் பார்த்து பதவி கிடச்சிருக்கு, 2 மந்திரி கிடச்சிருக்காங்க.
இன்றைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு பிறகு விஜய் கவர்மெண்ட்லேயும் அவங்க தொடருவார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் உங்களுக்கு வேணாம். தே வில் கண்டினியூ. ஆனால் இது ஒரு பொலிட்டிக்கலி வந்து ரொம்ப ஆக்வர்டு சுச்சுவேஷனாக டெவலப் ஆகும். தர்மேந்திர பிரதான் ராஜினாமா தேவையில்லைன்னு சொல்கிறாரு. அவர் கூட நீ கூட்டணியில் இருக்குன்னா அப்புறம் என்ன ராகுல் காந்தியை போட்டு அடிக்கிறாங்கங்க. அப்போ ராகுல் காந்தி அடி வாங்கினாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வந்து இங்கே மந்திரி பதவி தான் முக்கியமா என்ற கேள்வி எழும். இதுதான் இடியாப்ப சிக்கலாக இது மாறுது. பிஜேபியை விஜய் எதிர்க்க மாட்டார், இதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேணாம். எந்த இஷ்யூலையும் அவர் எதிர்க்கலாம் மாட்டார். கேட்டால் நிர்வாகம் வேறு கொள்கை வேறுன்னு கதை அழைப்பாங்க. வேணால் 29 ஜனவரிக்கு பிறகு பார்க்கலான்வாங்க. அது வரைக்கும் 2.5 வருஷம் நீ எல்லாத்தையும் ப்ரோ பிஜேபி ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு எலெக்ஷன் டைமில் ஒரு 4 மாதம் மாறினதால் ஒன்றும் மக்கள் நம்பிட போகிறது கிடையாது. இது இவங்க தெளிவுபடுத்தணும். நீங்கள் அதுக்கு தான் நீங்கள் வந்து ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் இல்லாமல் போனதோட விளைவு தான் இன்றைக்கி இதை அனுபவிக்கிறீங்க. நீங்க உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் அந்த அர்த்தமே இல்லை. உள்ள போயின பிறகு என்ன உனக்கு அந்த அர்த்தம்? இப்போ இதே மாதிரி இஷ்யூ ஒன்றுன்னா வரதான் கிளாரிங்கா என்ன தெரியும். கோர் இஷ்யூல டிஸ்டர்ப் பண்ணிட்டு உங்களை ஏன் அவன் வந்து போலீஸ் வச்சு அடிச்சு தோத்துறான்னு தெரியுதா? இப்போ உங்கள் மாநில செயலாளரையே தெருவில் உட்காந்து போராட்டம் பண்ணும்போது கண்டுக்காமல் போகிறானுங்க வரானுங்கன்னா அதுலேருந்தே புரிஞ்சுக்க வேணாமா? இவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை என்ன? உங்கள் ஆதரவில் நிற்கிற அரசு உங்களை வந்து இந்த அளவுக்கு வந்து மலிவாக நடத்துது. அதே மாரி நீங்கள் ஆதரிக்கிறீங்க பிஜேபி. உள்ள ஆல்ரெடி பிஜேபி வந்துடுச்சு. 98ல வாஜ்பாய்க்கு ஜெயலலிதாமா பண்ண மாதிரிலாம் பண்ண சொல்லல. இங்க இஷ்யூ பேஸ்ல தானே கேட்குது. இஷ்யூ பேஸில் நம்ம கேட்கணும். இந்த இஷ்யூவில் வந்து தர்மேந்திர பிரதான் ராஜினாமாவால் பிரச்சனை தீர போகிறது இல்லைன்னா அப்போ தமிழ்நாடு பூரா போராட்டங்களை ஏன் 2 நாளாக ஒடுக்குனாங்கன்றது காரணம் புரியுதா? மோடி கோபித்துக் கொள்ளக்கூடாதுன்ற ஒரே காரணம் தான். மோடி கோபித்துக் கொள்ளக்கூடாது என்ற நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு அரசை இடதுசாரிகள் எப்படி ஆதரிக்க முடியும்? நாங்கள் ஆதரவு வாபஸ் வாங்கினா பிஜேபி உள்ளே வந்து இப்பயே பிஜேபி உள்ளே வந்துருச்சுங்க. நீங்கள் ஆதரிக்காதப்போ வந்தால் கூட லாஜிக்கலி அது கரெக்ட். நீங்கள் ஆதரிக்கும் போதே வருது. இதுவும் பதில்னா உங்களால் வந்து எதுவுமே தடுக்க முடியாது. இப்போ ஒன்றும் இல்லை, நேற்றைக்கு வந்து நம்முடைய மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக துணைவேந்தர் வெளிப்படையாக சொல்கிறார், இந்த 2-3 நாளில் பட்டமளிப்பு விழா நடக்க போகுது. 2-3 நாள்லேயே சில நாட்களில் அவர் சொல்கிறார், ராஜ்பவன்லேருந்து தெளிவாக மக்கள் லோக் பவன்லேருந்து தாக்கீது வந்துடுச்சு. கவர்னர் ஆஃபீஸ்லேருந்து முதல்ல வந்து ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அவர் சொல்கிற வார்த்தை. ஏன்னா அப்படி தான் வேர்டிங் போட்டிருக்கான். வந்தே மாதரம் ஃபஸ்ட்டு, 2வது வந்து தேசிய கீதம், 3வது தமிழ் தாய் வாழ்த்து. நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா வந்தே மாதரம் தேசிய கீதம். என்னங்க அயோக்கியத்தனை இது? எப்படிங்க இது? அதுக்கு என்ன விளக்கம் சொல்லலாம்? பிரசிடென்ட்டு, வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவர்னர்ஸ் கலந்துக்கிறதுல ஃபஸ்ட்டு இந்த புரோட்டோக்கால் தான்றோம். பல்கலைக்கழகம் மாநில பல்கலைக்கழகம். அது மாநில பல்கலைக்கழகத்தோட நிகழ்ச்சி என்பது மாநில அரசோட நிகழ்ச்சி. கவர்னர் கலந்துக்கிற ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இது மாநில அரசோட நிகழ்ச்சி. மாநில அரசோட நிகழ்ச்சியில் மாநில தாய்மொழிக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகம் சார்ந்த தாக்கீதுகளில் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான அதுதான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், இப்போ அந்த சட்டம் வேறு பில்லு ஒன்று வந்துருக்குது. 2வது வந்து கவர்னர் ஏற்கனவே ஜிஓ இருக்குது, பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவர்னர்ஸ் ஃபங்க்ஷனில் இதுதான் ஹோம் மினிஸ்ட்ரியோட டைரக்ஷன் இருக்குது. அப்போ இதை என்ன உங்களால் எதிர்க்க முடியல? எனக்கு போக போகிற உயர்கல்வித்துறை அமைச்சர் ஆக்சுவலாக அவர் காங்கிரஸ், அவரும் ஒன்றும் எதிர்க்கல. பதவி கட்சா போதும் உங்களுக்கு. யூஜிசியால கவர்னர் இதில் விசி சான்சலர்ஷிப்பில் போட்டா என்னன்னு ஆமாம் போன இதில் அதுக்கு எதிராக திமுக நிலைப்பாடு எடுத்த போதும் அதை ஆதரிச்சது காங்கிரஸ். ஆமாம். இப்போ அதுக்கு மாற்றா தாவேக்கா அரசு எடுக்கும் போதும் காங்கிரஸ் இதை ஆதரிக்கிறார். அவ்வளோதான். பதவி தான் பதவிப்படுத்தும் பாடு எல்லாம். தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்த விவகாரம் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா தேவையில்லை என்று தாவேக்கா எடுப்பது தெளிவாக பிஜேபி கொடுக்கக்கூடிய மெசேஜ். லுக், வி ஆர் ஹியர், வி ஆர் நாட் அகேன்ஸ்ட் யூ. திமுக மாதிரி நான் எந்த எம்சியும் கொடுக்கலாம் மாட்டேன். ஏன்னா கனக்கச்சிதமாக உங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுப்பேன். எனக்கு எம்பிசி இல்லாமல் இருக்கலாம், பட் மாநிலத்தில் இந்த ப்ரொட்டஸ்ட் பரவாமல் நான் பார்த்துக்கிட்டேன். இங்கே நான் இருக்க வரைக்கும் உங்களுக்கு எந்த சங்கடமும் இல்லை. இதுதான் மெசேஜ். இதுதான் மெசேஜ்னா இந்த கவர்மெண்ட்டை 2 இடதுசாரிகளும் எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? நோயிங்லி ஆர் அன்னோயிங்லி சார், டிஎம்கே ஆஸ் அ பார்ட்டிஸாக ஒன்றும் இந்த இதில் பெருசாக பங்கு பெறுற மாதிரி தெரியல. நடக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்ட்டுக்கு சாலிடாரிட்டி எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. ஒரு ட்வீட்டு, 2 எம்பிக்கள் போய் நேரில் பார்த்துருந்துருக்கலாம். அது அதோட நிற்கிறத பார்க்க முடியுது. ஏடிஎம்கே ஆப்வியஸாக அவங்க மாநில செயலர் இப்போ தான் பதவி விலகி இருக்காரு. அவங்க இன்னும் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் இருந்தே ஒரு அனாலிசிஸ் முடிச்சு வரலை.
கிட்டத்தட்ட பாஜக எதிர்ப்பு அரசியல் தமிழ்நாட்டில் ஆண்ட கட்சிகள், ஆளும் கட்சி இவங்க தரப்பிலிருந்து அதை அப்படியே விலக்கி வச்சுட்டாங்களா? அவுட் ஆஃப் த சிலபஸாக மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்லேருந்து ஆன்டி பிஜேபிங்கிறது, அந்த பாஜக எதிர்ப்பு அரசியலுங்கிறதே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் அவுட் ஆகிறத நோக்கி ஒரு லாங்கர் ரன்னுக்கு நகர்ந்திருக்கா தமிழ்நாடு? போகலாம், அதை நோக்கி போகலாம். ஏன்னா 3 பிரதான கட்சிகளுமே தர்மேந்திர பிரதான் ராஜினாமாவில் பெருசாக அக்கறை காட்டல. திமுக வந்து ஒரு டோக்கனிசமாக ஆதரவு தெரிவித்தாங்க. ஆராசா போய் போராட்ட காலத்தில் போய் சோனம் வாங்சுக்கை பார்த்தாரு, கனிமொழி போய் பார்த்தாங்க. அதன் பிறகு மருத்துவமனைக்கு போனாங்க. என்டிஏ டெலிகேட்ஸ், இந்தியா பிளாக் டெலிகேட்ஸ் உள்ள அனுமதிக்கல, அதை பதிவு போட்டிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு இருக்க நிர்வாக கட்டமைப்புக்கு தமிழ்நாட்டோட 37-38 மாநிலங்கள் மாவட்டங்களில் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கலாம். தமிழகம் முழுவதும் மாநிலத்தை குலுங்க வைக்கக்கூடிய போராட்டங்களை அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நடத்தியிருக்கலாம். சார்பணிகள் இருக்காங்க, சார்பணிகள் வச்சு. ஆனால் கண்டுக்கவே இல்லை. ரொம்ப சாஃப்டாக நேற்றுக்கு கனிமொழி அவர்கள் போய் நீங்கள் தானே சொன்னீங்க, அதெல்லாம் பண்ணிட்டு வர்றாங்க அவங்க. அப்போ 3 கட்சிகளுமே தாவேகா ஓப்பனாகவே தர்மேந்திர பிரதான் ராஜினாமா தேவையில்லைன்ட்டாங்க. அப்போ 3 கட்சிகளுமே வந்து ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுக்க தமிழ்நாட்டில் தயங்குறாங்க. கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பிஜேபி. நம்பர் 1, 2, 3 3 பேருமே பிஜேபி கிட்ட இருந்து நாங்கள் சேஃபர் டிஸ்டன்ஸ்க்கு நகர்ந்துடுறோங்கிற இடத்துக்கு வராங்க கேள்வி. இப்போ தமிழ்நாட்டினுடைய ராகுல் காந்தி சொன்ன யூ வில் நெவர் எவருங்கிறது அந்த விஷயத்தை நோக்கின ஒரு ஃபேட் அவுட் ஆகிற மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்ல இருந்துன்னு நகர்வது ஒரு லாங்கர் ரன்னுக்கு பாஜக லாபமாக தான். கண்டிப்பாக லாபம். ஏன்னா 3 பிரதான கட்சிகள், தமிழ்நாட்டோட 3 பிரதான கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக வெற்றி கழகம், அதிமுக, தாவேகா, 3மே பிஜேபி எதிர்க்க தயாராக இல்லை. திமுக கொஞ்சம் அப்படி ஒரு சாஃப்ட் கார்னர் காட்டியதை ஒழிய பெருசாக எதிர்க்க தயாராக இல்லை. அதிமுக சொல்லவே தேவையில்லை, அவன் பார்ட் ஆஃப் என்டிஏ. தாவேகா வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் பார்ட்டியாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குது. அது பிஜேபி எதிர்ப்பு அரசியலை கையில் எடுக்க தயாராக இல்லை. கோர் இஷ்யூவில் அவங்க நழுவுறாங்க. கவர்மெண்ட்டுக்கு ஜாமீன் கொடுக்குற அளவுக்கு, பெயில் அவுட் பண்ணுற அளவுக்கு பேசுகிறாங்கன்னா தெளிவாக இவங்க பிஜேபியை எதிர்க்க தயாராக இல்லை. கேட்டால் அதுக்கு ஒரு வியாக்கியானம் கொடுக்கலாம், நாங்கள் சித்தாந்த ரீதியாக எதிரி, ஆனால் வந்து நடைமுறையில் வேறு அப்படின்னு. நடைமுறையில் நீ வந்து அவுட் ஆஃப் வே போன்னு யாரும் சொல்லலை. இன் பிரின்சிபல் உங்கள் ஸ்டாண்ட் என்னன்னா, இல்லை அவர் ராஜினாமா பண்ண வேணான்னா இஸ் ஆஸ் குட் ஆஸ் யூ ஜாயின்ட் வித் பிஜேபி. புரிய வேண்டியவங்களுக்கு அது புரியும், மோடி அமித்ஷாக்கு இது தெளிவாக புரியும். அப்போ சார் இதுக்கப்புறம் எப்படி போகுது? என்ன சமீபத்தில் திரும்ப ஒரு விஷயம் சொல்கிறார், மாற்றம்னாலும் இங்கே அப்படியே ஸ்டேட்டஸ்கோ அப்படியே தான் இருக்குது. எஸ், அதிகாரிகளை மாற்றினாலும் அமைச்சர்களே மாறினாலும் இந்த தலித் மக்களுக்கு எதிரான விஷயங்கள், பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான சிக்கல்கள்லாம் ஒன்றும் மாறிடலை என்பதாக ஒரு புதுச்சேரியில் பொதுக்குழுவில், சிறப்பு பொதுக்குழுவில் பேசியிருக்காரு. அது இந்த 60 நாட்களுக்குள் ஒன்றும் போதுமான அளவுக்கு மாற்றம் இல்லைன்னு அவர் உணர்றாரா என்னங்கிறது புரியல. என்ன வெளிப்படுத்துறாருங்கிறதும் மேபி இது இவன் சொல்லி அடுத்தடுத்து பல்வேறு பாலிசிஸில் இவங்களுக்கு நேர்மாறாக தாவேகா அரசு நிலைப்பாடு எடுக்கும்போது தான் இன்னும் விரிவாக தெரிய வரும். ஒரு விதமான கிளாரிங் இருக்குங்கிறது தான். உங்கள் விரிவான நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக நன்றி சார். நன்றி சார், நன்றி.